வீடியோவில் என்னோட கோல்ட் ஷாப்பிங் தான் பார்க்க போறீங்க. ஆல்ரெடி என்னுடைய பர்ச்சேசிங் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ன கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நிவிஸ் கேலரி சேனலை இன்னும் நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த 3 காயின்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 3 காயின்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு ஈஸியாக சொல்லிட முடியாது. அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்குறப்ப என்னுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸும் வரும், என்னுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸும் வரும். எல்லாமே ஓவர் கம் பண்ணி நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டில் சேர்த்து வச்சு வாங்கினது தான் இந்த 3 காயின்ஸு. நான் காயின்ஸ் வாங்குறப்பவே 916 வாங்கிட்டேன். ஸோ ரீசெல்லிங் வேல்யூ வந்து சேம் அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நியர்லி 7 மந்த் நான் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜான்வரி மந்த்லேருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த 3 காயின்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன். அது போக கொஞ்சம் நான் கையில் வச்சுருக்கேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நிவிஸ் கேலரி சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காமல் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இந்த வீடியோ வந்து 2 days போய் எடுத்த வீடியோவாக தான் இருக்கும். நியர்பை நாங்கள் எப்பயுமே எடுக்கிற ஷாப்பில் ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். கலெக்ஷன்ஸ் இருந்தது, பட் என்னுடைய சைஸ்க்கு சேரலை. ரிங்கும் பிரேஸ்லெட்டும் தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து ஜிஆர்டி போயிருந்தோம். இந்த ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய ரிங்ஸ் வந்து நான் ட்ரையல் பண்ணி பார்த்துருந்தேன். அதில் பர்டிகுலராக 1 டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி. பட் ரொம்ப டைட்டு. சேம் டிசைனில் நெக்ஸ்ட் சைஸில் அவைலபிள் இருக்கான்னு கேட்குறப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கஸ்டமைஸ்டாக வேணும்னா 1 month கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இல்லை, நான் பர்த்டேக்குள்ளேயே எடுக்கணுன்றதுனால நெக்ஸ்ட்டு நான் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வியர் பண்ணியிருக்க பிரேஸ்லைட்டு எனக்கு பிடிக்கல. ஆனால் அதில் இருக்க குட்டி குட்டி சாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது மட்டும் தருவீங்களா, நான் வந்து செயினில் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இல்லை, அந்த மாதிரிலாம் ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வீடியோ பார்க்குற யாராச்சும் குட்டி டாலர்ஸ் கிடைக்குமா, எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கஸ்டமைஸ்டாக ஒரு டிசைன்மே நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டிசைன் வந்து சீக்கிரத்தில் நான் ஆர்டர் கொடுத்து பண்ணுறதா ஐடியாவில் இருக்கேன். என்கொயரிஸ் பண்ணிகிட்ருக்கேன் எங்கே பெஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லி. அந்த டிசைன் நான் ரிவீல் பண்ணுறேன். ரொம்ப பார்த்து நான் கஸ்டமைஸ் பண்ணி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். சேம் அதே மாதிரி அவுட்புட் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்புகிறேன். ரிங், பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் செயின், இது 3ம் நான் ட்ரையல் பார்த்து லாஸ்ட்டாக நான் இது செலக்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நான் எடுத்துகிட்டு போன 3 காயின்ஸுமே நான் சேல் பண்ணிட்டேன். அன்றைக்கான ரேட்டுக்கு அவங்க ஒரு பில் போட்டு எனக்கு அந்த அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் தான் வந்து ஜிஆர்டி. நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பிளான் வச்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டில் செயின் பார்க்கலான்னு சொல்லி தான் போயிருந்தோம். அது இல்லாமல் டாலர்ஸுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தோம். உள்ளே போகிறப்பவே டைமண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்தது. சரி, ஓகே, எவ்வளோ ரேட் வரும், எவ்வளோ வரும்னு சொல்லி எஸ்டிமேஷன் பார்க்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு 1 or 2 ட்ரையல் பார்த்துருந்தேன். ட்ரையல் பார்க்குறப்பவே எனக்கு இந்த ரிங், இயரிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டைமண்டில் நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு பர்டிகுலராக 2 to 3 டிசைன்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. டைமண்ட் ஸ்டெட்ஸில் என்னென்ன ப்ரைஸிங் வரும்னு சொல்லி எஸ்டிமேஷன் மட்டும் கேட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் வரப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் ஜுவல் பற்றி தான் சொல்லியிருக்கேனே தவிர ஜுவல்லோடைய டீட்டெயில்ஸ் பற்றி நான் எதுவுமே சொல்லலை. எவ்வளோ கிராமு, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி நான் எதுவுமே ஷேர் பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு செயின் வந்து ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லி நான் எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாமே ட்ரையல் பார்த்துருந்தேன். அதில் எனக்கு எதுவுமே பிடிக்கல. ரொம்ப யூனிக்காக இருக்கணும் டிசைன்ஸ் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற பர்சன் நான். ஒன்று கஸ்டமைஸ்டாக போகணும், அப்படி இல்லைன்னா இருக்கிறதுல எது யூனிக்காக இருக்கோ அதை நான் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். பட் நான் ட்ரையல் பண்ணதில் எல்லாமே நல்லா இருந்தது. பட் யூனிக்காக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால நான் இதில் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. லாஸ்ட்டாக நான் ஒரு டிசைன் பார்த்துருந்தேன். அதுவுமே பார்க்குறப்போ ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸ்டோன்ஸ் வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால அதுவும் வேண்டான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி 2 செயின்ஸ் வச்சுருந்தேன். அதே டிசைனில் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் லாஸ்ட்டாக என்னுடைய சாய்ஸ் நான் வந்து மம்மிக்கிட்ட விட்டுட்டேன். ஒன்று நான் செலக்ட் பண்ணணும். எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றதுனால நான் என்னுடைய சாய்ஸை அம்மா கிட்ட விட்டுட்டேன். அவங்க ஓல்டு டிசைன் எடுத்தாலும் சரி, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க டிசைன்ஸ் ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்சி எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் அவங்களோட சாய்ஸ்ன்னு சொல்லி அவங்க கிட்ட விட்டுட்டேன். அவங்க செலக்ட் பண்ண செயின் தான் இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் தான் நான் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீக் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ ஜுவல்லோடைய ரேட் எல்லாமே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து சேம் ரேட், லைக் ஹை ரேட்டில் தான் இருந்தது. அதே ரேட் கொடுத்து தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த வீக் வாங்கியிருந்தால் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருப்பேன் போல். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாததுனால அதே செக்ஷனில் கீழே டைமண்ட் வச்சுருந்தாங்க. எல்லா செக்ஷன்லேயுமே கீழே வந்து டைமண்ட் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் சில்வர் பார்க்க போனாலும் சரி, கோல்டு பார்க்க போனாலும் சரி, பிளாட்டினம், டைமண்ட்னு சொல்லி எல்லா செக்ஷன்லேயுமே எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்க்குறப்பவே எனக்கு ஒரு டிசைன் வந்து பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது பார்க்கவே. அந்த டிசைன் எடுத்து நான் எவ்வளோ எஸ்டிமேஷன் வரும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அந்த இயரிங் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
அந்த செக்ஷனில் அம்மா ஒரு செயின் செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் அது வந்து பெண்டிங்கில் வச்சுருந்தோம். லைக் வேறு ஏதாவது செட் ஆச்சுன்னா அது வேண்டாம், வேறு ஏதாவது எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா அதே டிசைன் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்த செக்ஷன் தான் வந்து டாலர் செக்ஷன். டாலரில் வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. பட் ஃபேன்சி டிசைன்ஸ்ன்னு பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. ஃபேன்சி டிசைன்ஸ் தான் நான் கேட்டிருந்தேன். அவங்க இருக்க டிசைன்ஸில் காமிச்சிருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் காமிக்கிறேன், அதில் மட்டும்தான் ஃபேன்சி டிசைன்ஸ் இருந்தது. லாஸ்ட்டாக ஒரு $3 மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஒன்று கஸ்டமைஸ்டாக அவங்க பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அங்கே ஆர்டர் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா இருக்க டிசைன்ஸில் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம செலக்ட் பண்ணி வச்சதில் அப்படின்னு சொல்லி தான் பிளான் வச்சுருந்தேன். உங்களுக்கு நான் ஒரு முருகர் டாலர் காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மைன்யூட்டாக அந்த வேலில் இருக்க ஒரு டாட் கூட பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த டாலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒர்க்குக்காகவே நான் இந்த வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. லைக் அது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக, இது வரைக்கும் நான் அவ்வளோ மைன்யூட்டான ஒர்க் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருந்தது. கீ, லாக் அண்ட் கீன்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன்ல, இந்த பாக்ஸில் இருக்கிறது மட்டும்தான் ஃபேன்சி டிசைன்ஸ் மாதிரி இருந்தது பார்க்கவே. நான் ஃபைனலைஸ் பண்ண $3 வந்து இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த $3 தான். நான் கஸ்டமைஸ்டாக போயிருப்பேனா இல்லை இந்த 3ல் ஒன்று நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேனான்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே, இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம், இவ்வளோ விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் நான் என்ன ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணவே இல்லை. நான் என்ன ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லி உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். என்ன ஜுவல்லரி நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லி ரிவீல் பண்ணிடலாமா? நான் வந்து செயின் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பாக்ஸில் தான் இந்த செயின் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மம்மியோடைய செலெக்ஷன் தான். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பாக்ஸ்லேயே வச்சு காமிக்கிறேன். இமேஜஸ்மே நான் உங்களுக்கு சைட்ல ஆட் பண்றேன். இது வந்து ஓல்டு டிசைன் தான், பட் லைஃப் வருமேன்னு சொல்லி அம்மா இதை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நிறைய ஃபேன்சி டிசைன்ஸ் பார்த்துருந்தேன். எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபை இல்லைன்றதுனால மம்மி கிட்ட அந்த சாய்ஸை விட்டேன். அவங்க வந்து இந்த கோதுமை டிசைன் சொல்லியிருந்தாங்க, இந்த செயின் மாடல் பேரு, அந்த டிசைன் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட இயர்னிங்ஸ்ல நான் வாங்கின ஃபர்ஸ்ட் கோல்டு இது. நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் வாங்குற பிளான்மே இருக்கு. ஃபியூச்சர் வீடியோஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். செயின் நான் வந்து வியர் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நிவிஸ் கேலரி சேனலை இன்னும் நீங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.